தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம கடவுளுடைய உண்மை தெரியாமல தான் இவ்வளவு சமுதாயத்தில் நடக்குது. இப்போ அம்மா ஒன்று சொல்லிச்சு, இடம் இல்லையா? ஏங்க, இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தில் எல்லை அடங்காத இயக்கத்தில் புதைக்கிறது இடம் இல்லையா? கிறிஸ்தவ மதத்துக்கு இடம் இருக்குது, இஸ்லாம் மதத்துக்கு இடம் இருக்குது, புத்த மதத்துக்கு இடம் இருக்குது. ஆனால் இந்து மதத்துக்கு மட்டும் இடம் இல்லையா? கொடுத்துருவங்களுக்கு. ஏங்க நீங்கள் 10 பேரை புதைக்கிற இடத்துல மறுபடியும் 10 பேரை பிடிச்சா எலும்பு தான் வரும். ஏங்க நீங்கள் காடு மலை குகை குன்று எக்கச்சக்கமான இடம் உலகம் பூரா நிறைஞ்சு கிடக்குது. இது ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாங்க இந்த சமுதாயத்தில். அதாவது எரிக்கிறதுக்கு இது சோம்பேறித்தனம். இந்த எரிக்கிற பழக்கம் எப்போ வந்ததுன்னா, பிரச்சனை ஒரே நாளில் முடிஞ்சிட்டு இல்லை, கொண்டு போய் எரிச்சிட்டாங்க. இப்போ வீட்டில் வச்சாக்கா அதுக்கு விளக்கு வைக்கணும், அவங்களுக்கு படையல் வைக்கணும், அது பழக்கம்லாம் கூட இருந்தது. 10 நாள் 5 நாள்லாம் அப்படிலாம் பழக்கம் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் செத்துட்டா வீட்டுக்கு கூட கொண்டு வரதில்ல, நேராக எங்கே கொண்டு போயிடறாங்க? மின்மயானத்துக்கு கொண்டு போயிடறாங்க. அதான் பண்ணுறோம். அது ஒரு அரை மணி நேரத்தில் வச்சோம், அதை எவ்வளோ சாம்பிள் கொடுத்து ஒரு சொப்பில் கொடுத்து அனுப்பிச்சிட்றேன். அதான் எவ்வளோ பெரிய பாவச் செயல்கள்ன்றார் வள்ளலார். இது காரணம் என்னன்னா, தெரிஞ்சு செய்யல, எல்லாருமே தெரியாமல் செய்யறதுதான். வேணும்னு யாரும் செய்யல. இல்லை, அதை தான் மாத்திரத்துக்கு வள்ளலார் வந்தார். அறியாமையினாலும் அஜாக்கிரதினாலும் நடந்து கொண்ட வாழ்க்கை முறையை நேர் வழியில் அவங்களெல்லாம் கொண்டு போகணும். ஏன்னா இதுவரையும் எப்படியே இருந்துட்டீங்க. ஆமாம், இதுவரையில் இருந்தது போல் இனியும் வீண் காலம் கழிக்காதுன்னு எழுதுறாரா? அதான் இப்போதான் ஈஸியாக போயிடுதுல. அந்த காலத்துல மயானம் இருந்தது, உண்டான நேரம் இருந்தது, பொறுமையா போனாங்க, ஜாதி வழக்கப்படி மட்டும் அதை செஞ்சாங்க. அது ஆனா இப்ப கிராமத்துல எனக்கு தெரிய எங்க ஊர்ல ஒரு 5 பேர் 6 பேர் இல்லப்பா. எல்லா ஊர்லயுமே மின்மயானம் கொண்டு வந்துட்டாங்க. ஈஸி மெத்தட் இல்லது. ஆமாம், அந்த காலத்தில் அதுக்குன்னு தனியாக போய் விறகுலாம் கொண்டு வந்து அடுக்கி உள்ளே வச்சு அதுக்கு காவல்காரன் இருப்பான், அது எரியற வழி அங்கேயே இருக்கணும். அதெல்லாம் பண்ணிக்கிட்டு எவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருந்ததில்ல. அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஈஸியாக கொண்டு போனாங்களாம், உள்ளே விட்டுட்டாங்க. எலக்ட்ரிக் எல்லாம் 2-4 பக்கமும் கேஸ் அடுப்பில் கம்ப்ளீட்டு சும்மா அரை மணி நேரத்தில் எல்லாத்தையும் பஸ்பம் ஆக்கி எல்லாத்தையும் சாம்பிள் ஆக்கி ஒரு டப்பாவில் கொடுத்துருந்தாப்பா பாப்பா அப்படின்னு கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த சாம்பல் எடுத்துட்டு நாங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆமாம், வீட்டில் இருக்கிற வேண்டி சோறு போடுறதில்ல, அப்பனுக்கு படுக்கிறதுக்கு பாய் கொடுக்கறதில்ல, சாப்பாடு போடுறதில்ல, செலவுக்கு பணம் கொடுக்கறதில்ல. ஆனால் எரிச்சிட்டா மட்டும் புதைச்சிட்டா மட்டும் அப்பனோ அம்மாவோ உடனே கண்ணு முன்னாடி நிற்கிற மாதிரி உடனே அவங்களை கொண்டு காவேரியிலையோ கன்னியாகுமரியிலையோ காசிலையோ ராமேஸ்வரத்தில் போய் கரைச்சா உடனே அவங்களுக்கு எங்கே ஒன்று எடுத்துறீங்க. அதாவது என்ன உண்மைன்னா, நீங்கள் எப்படி செத்தாலும் எப்படி பண்ணாலும் கடைசியில் மறுபடியும் மீண்டும் பிறப்பு உண்டு. நீ என்னென்ன தப்பு செஞ்சீங்களோ அந்த தப்புக்கு தகுந்த மாதிரி பிறப்பு உண்டு. நல்லது செஞ்சீங்கன்னா நல்லதுக்கு தகுந்த மாதிரி பிறப்பு உண்டு. ஏன் அந்த உலகத்தில் இவ்வளோ பிறப்புகள் மாறி மாறி இருக்குது? துன்பம் விடுது, துயரப்படுது, அச்சம் விடுது இல்லையா? எவ்வளோதான் கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறீங்க? இப்போ கோடீஸ்வரன் எடுத்துட்டாலும் நிம்மதியாக இருக்கு? ரொம்ப துன்பப்பட்டு இருக்கிறவங்க வசப்படுத்தவங்க தான். நம்ம நினைக்கிறோம் கார் இருக்குது, பங்களா இருக்குது, என்ன தோட்டம் இருக்குது, துறவு இருக்குது, பேங்க்கில் பணம் இருக்குன்னு. ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு நமக்கு தெரியுமா? அன்றாடம் போய் காலையில் போய் சாயந்தரம் ஒரு 4 பூரா வேலை செஞ்சுட்டு ஒரு 500 ரூபா சம்பளம் வாங்கிட்டு வரான் பாரு வீட்டுக்கு. அவன் புருஷன் பொண்டாட்டி படையதோட ராஜமாக இருப்பான். வந்தானா 2 படி அரிசி வாங்குறான், சாப்பிட்றான், முடிஞ்சிட்டு மறுபடியும் காலையில் வேலைக்கு போகிறான், மறுபடியும் வரான், ராஜாவாக நல்லா தூங்குறான். ஆனால் இங்கே வீடை கட்டிக்கிட்டு அரண்மாரி கட்டிக்கிட்டு ஏசி போட்டுக்கிட்டு பெட்டில் படுத்தா பெட்டில் பிறண்டு படுத்து தூக்கம் வரல சார், டாக்டர்கிட்ட உடனே போகலாம், தூக்கம் மாத்திரை கொடுன்னு கேட்கலாம். அப்போ இவனுடைய மனதில் என்ன, பொருளாதாரம் சேர 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 என்ன, துன்பம், துயரம், அச்சம், பயம் வந்து கொண்டே இருக்கும். சரி, நம்ம எங்கேயோ போயிட்டோம் இல்லையா? அப்போ நீ புதுசாக வந்திருக்கனால தான் அந்த சப்ஜெக்ட் எடுத்தேன்.
அப்போது வள்ளல் பெருமான் வந்து கடவுள் யார் என்பதை இந்த உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு தான் வந்தார். ஐயா ஒரு கேள்வி கேட்டார், ஏன் வள்ளலார் வந்து எல்லா தெய்வங்களையும் வழிபாடு பண்ணிட்டு ஏன் அவர் வந்து மற்ற திடீர்னு வேண்டான்னு சொன்னார் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? அவரே எல்லாரையும் நம்மளாம் எப்படி முன்னாடி வள்ளலார் காலத்துலேருந்து இன்னைக்கு வெளியே இருக்கோம், எல்லாரும் பாடியிருக்காரு. அவர் பாடாதவங்கள 63 நாயன்மார்களை பற்றி பாடியிருக்காரு. அப்போது இதெல்லாம் எதுக்கு அவர் பாடினார்னு ஒரு சூட்சுமத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா எடுத்த உடனே கடவுள் ஒருவரேன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டீங்க. நம்புமா? அதுக்கப்புறம் அவர் வரலாறுகளை படித்து வந்து சொன்னாலும் நம்ப மாட்டோம். வள்ளலார் எந்த ஸ்கூலுக்கும் போகலை, எந்த வாத்தியார்கிட்டும் படிக்கலை. எந்த ஸ்கூலுக்கார் போயிருக்காரா? இல்லை. எந்த வாத்தியாராரு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இல்லை. ஆனால் அவருக்கு இயற்கையிலே கல்வி அறிவு அதிகமாக இருந்தது. இது எப்படி இந்த அதிசயத்தை எப்படி சொல்லுவீங்க? எந்த ஸ்கூலுக்கும் போகலை, எந்த பாடல்களையும் படிக்கலை, ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழியும் தெரியும். எல்லா மொழியும் தெரியும். ஏன்னா யாருக்கிட்டையும் கற்றுக்கல. அதை தான் வள்ளலார் சொல்லுவார், ஓதி உணர்ந்தவரெல்லாம் என கேட்க ஓதாமல் உணர்த்திய மெய்யுறவாம் பொருளே சொல்றாரா? அகவல் என்ன சொல்றாரு? ஒரு வரி வருமே, ஓதாமல் உணர்ந்திட ஒளியளித்தெனக்க ஆதாரமாகி அருட்பெருஞ்சோதி. தினம் படிக்கிறோம்ல. அப்போ நான் ஓதாமல் உணர்ந்தேன், இறைவன் எனக்கு உணர்த்தினார். யார் உணர்த்தினாரு? இறைவன் உணர்த்தினார். எந்த இறைவன்? நம்ம வணங்கக்கூடிய இறைவன் அல்ல. அங்கெல்லாம் நம்ம பிடிக்கணும். பெருமாளா, சிவனா, ஏசா, நபிகளா? யாரும் கிடையாது. அப்போ எனக்கு கல்வி கற்பித்தது யாரு? இறைவன். அந்த இறைவன் தான் வள்ளலாரை இந்த உலகத்துக்கு அனுப்புறாரு. அப்போ இந்த உலகத்துக்கு அவர் வந்ததனுடைய நோக்கம், ஐயா வாங்க, இந்த உலகம் எப்படி இருந்தது? ஜாதி, சமய, மத, இனம் போன்ற வேறுபாட்டினால பிரிவினைகளாக பிரிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கோம். இப்போ இத்தனை பேர் இருக்கிறோமே, இத்தனை பேர் நம்ம எல்லாம் ஒரே சொந்தக்காரன் நினைக்கிறோமா? போகலையோ? யாராவது நினைக்கிறோமா? ஆனால் நான் நினைக்கிறேன், உங்களெல்லாம் என்னுடைய உடன்பிறப்புகளாக தான் நினைக்கிறேன். என்னுடைய சகோதரர் தான் நீங்கள் இருக்கிறவங்களாம். எனக்கு பேதம் கிடையாது, ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, சமயம் கிடையாது. நீங்கள் எல்லோரும் இறைவனுடைய குழந்தைகள், நானும் இறைவனுடைய குழந்தை. அப்போ இறைவனுடைய குழந்தைகள் எனக்கு என்ன ஆகுது? சகோதர உரிமையாகுது. இதைத்தான் வள்ளலார் நமக்கு சொன்னார், ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு உரிமை. அதுக்கு பேர் என்ன? ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு உரிமை. நாம் எல்லாம் ஆன்மாக்கள். உடம்பு வேறுபடுகிறது, உள்ளே இருக்கும் மெய்ப்பொருள் என்ற ஆன்மா வேறுபாடு அல்ல, அது ஒளித்தன்மை உடையது. உங்களையும் ஒளிதான் இயங்குது, எண்ணெய் ஒளித்தான் இயக்குது, விரை ஒளித்தான் இயக்குது. அதுக்கு தான் உதாரணம் சொன்னேன். இந்த லைட்டு ஒளியில் தான் இயங்குது, அந்த மின்சார ஒளியில் தான், அது ஒரு மோட்டர் ஒளியில் தான் இயங்குது, ஒரு கார் ஒளியில் தான் இயங்குது, ஒரு ரயில் ஒளியில் தான் இயங்குது, ஒரு ஃப்ளைட் ஒளியில் தான் இயங்குது, ஒரு கம்ப்யூட்டர் ஒளியில் தான் இயங்குது, இந்த ஃபோனு ஒளியில் தான் இயங்குது இல்லையா? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இத்தனை கடவுள்களை வழிபாடு செய்த வள்ளலார் இறுதியில் வந்து சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா, நம்மளாம் எடுத்த உடனே சொன்னால் நம்ப மாட்டோம். அதுக்காக நம்ம என்னென்ன கடவுள்களை வழிபாடு பண்ணமோ அதே போல் அவரும் வழிபாடு பண்ணிட்டு வர்றாரு. நம்ம எந்தெந்த கோயிலுக்கு போகிறோமோ அதே மாதிரி அவர் போகிறார். எந்தெந்த கோயில்களை பாடினமோ அந்த பாடலாம் அவர் பாடுறாரு. ஆனால் மற்றவங்க புக்கை காப்பி அடித்து அவர் பாடலை. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இன்னொன்று காப்பி அடித்து தானே பார்க்குறோம். இப்போ முருகனை பாடினா முருகனுடைய புக்கை வாங்கி பார்க்குறோம். 63 நாயன்மார்கள்லாம் பெரிய புராணத்தை வாங்கி பார்க்குறோம். மகாபாரதத்தை பார்க்கணும்னா மகாபாரத நூலை பார்க்குறோம். ராமாயண நூலை பார்த்து தான் படிக்கிறோம். ஆனால் வள்ளலார் எந்த சாமி நூலையும் படித்து அந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணல. இதை நம்ம முதல் புரிஞ்சுக்கணும்.
இப்போ எந்த சாமியை வணங்குறாரு சொன்னோம்ல, எந்த புக்கையாவது படித்து வள்ளலார் இந்த சாமியை நான் படித்தேன், இந்த சாமி தான் எனக்கு பிடிச்சதுன்னு அவர் எந்த இடத்துல சொல்லியிருக்காரா? ஆனால் எல்லா தெய்வத்தையும் வழிபாடு பண்ணுறாரு. ஏன்னா நம்மெல்லாம் எல்லா தெய்வத்தையும் வழிபாடு செய்து கொண்டு இருக்கிறோம். நம்மளை திருத்தணும்னா நம்மளை மாதிரி அவரு நம்ம கூட மெர்ஜ் ஆயிடுறாரு. நம்மளை மாதிரி அவரு நம்ம கூட வள்ளலார் இந்த கோயில் போனார், அந்த கோயில் எந்த சாமி பண்ணார், அந்த சாமி பண்ணார், நம்மளெல்லாம் கூட கூட்டிகிட்டு போகிற மாதிரி எல்லாம் பாடுறாரு. ஆனால் எல்லாரையும் சொல்லி 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 வழிபாடு பண்ணி கூட்டிகிட்டு போன வள்ளலார் வடலூருக்கு வந்து கருங்குயில உட்காந்து இல்லை அங்கே திருவருட்பை எழுதும்போது என்ன சொல்கிறாரு? கடவுள் ஒருவரே, அவரே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், அதற்கு மேலே கடவுள் யாரும் இல்லை தெளிவுபடுத்துகிறார். அப்போ அந்த கடவுளுக்குத்தான் நான் வடலூரில் சத்திய ஞான சபையை கட்டி வைத்தேன். பெருமாளுக்கு நான் கட்டலை, விநாயகர் கட்டலை, நான் வணங்கின எந்த தெய்வத்துக்கும் நான் இங்கே கோயில் கட்டலை. நான் உண்மையாக என்னுடைய அகத்தில் கண்ட கடவுளை கண்டேன். அந்த கடவுள் எப்படி இயங்குகிறார் என்பதை தெரிந்து கொண்டேன். அந்த தெரிந்து கொண்ட கடவுள் தான் உண்மையானவர் என்று அறிந்து கொண்டேன். அவருக்காகத்தான் சத்திய ஞான சபையை இங்கே கட்டுறேன்றார். அதில் இன்னொன்று சொல்கிறாரு ஐயா கேட்ட கேள்விக்கு. அப்பையும் சொல்கிறாரு, நான் இத்தனை தெய்வங்களெல்லாம் வழிபாடு பண்ணுன்னு சொல்லி இந்த மக்கள் நினைப்பாங்க, கடைசியில் என் மேலேயே குற்றமும் சொல்லுவாங்க. ஏன்னா அவருடைய சுபாவம், நான் அப்படி தானே செஞ்சுட்டு வரேன். ஆனால் இந்த மக்களெல்லாம் எப்படி திசை திருப்பி கொண்டு போயிட்டு உண்மையை சொல்லணும்னு எனக்கு தெரியும், நம்மளாம் கூட்டிகிட்டு வர மாதிரி கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அப்பையும் சொல்கிறாரு, மாயையாய் கலங்கி வருந்திய போதும் வள்ளல் உன் தன்னையே நினைத்து உன் சாயையாய் பிறரை பார்த்தனே அல்லால் தலைவாவேர் எண்ணியது உண்டோ, தூய பொற்பாதம் அறிய நான் அறியேன், துயரினி சிறிதுவிங்கு ஆற்றேன், நாயகா பொறுத்தது போதும் நன்றருள் புரிவது உன் கடனே. இந்த உலகத்தில் இந்த மாயில கலங்கி எல்லாம் இருக்கிறாங்க. அதனால் நான் அவளை மாதிரி மாயையாய் கலங்கி வருந்திய போதும் வள்ளல் உன் தன்னையே நினைத்து உன் சாயையாய் பிறரை பார்த்தேன். உன்னுடைய சாய நீ தானே படிச்சிருக்க எல்லாத்தையும், ஆனால் உன்னுடைய சாயையா பார்த்தனே தவிர அது உண்மை இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ற. இந்த பாடல்கள்லாம் போனால் தான் புரிய உள்ள எதாக இருந்தாலும். அதுக்கப்புறம் சொல்ல நம்ம தான் வடிவங்கள்லாம் விவரம் வச்சுருக்கோம். என்னென்ன வடிவம் வச்சுருக்கோம்ல, சிகப்பு கருப்பு பச்சை நீல வண்ணான்றோம், கருமை வண்ணான்றோம் இல்லையா? பாடலே வருது. நீல வண்ண கண்ணா நின் பாடை வரும், கருமை வண்ண கண்ணா. எல்லா சாமிக்கும் ஒரு ஒரு கலர் வச்சுருப்போம் இல்லையா? ஒரு ஒரு கடலுக்கு ஒரு வண்ணம் இருக்குல்ல, இருக்கு இல்லையா? அதுக்கு சொல்கிறாரு, வண்ண வேர் எனினும் வடிவ வேர் எனினும் மன்னிய உண்மை ஒன்று எண்ணியதல்லால் சச்சிதான திரையா வேறு எண்ணியதுண்டோ, அண்ணல் நின் பாதம் அறிய நான் அறியேன், அஜரினி சிறிதுவிங்கு ஆற்றேன், திண்ணமே நின்மேல் ஆணை தெளிவித்து காப்பது உன் கடனே. எப்படி உண்மையை எனக்கு தெளிவித்து காக்கக்கூடிய உன்னுடைய வேலை. ஏன்னா இந்த சமுதாயத்தை மாற்றுவதற்காக என்னை அனுப்பித்தாய். நானும் அவர்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாடகத்தில் நடிக்கிற மாதிரி நடிச்சுட்டு வந்துட்டேன். இனி என்னுடைய பின்னாடி அவர் வருகின்ற பொழுது நான் எந்த பாதையில் சென்றோன் அந்த பாதையை பின்பற்றுவார்கள் என்று நினைத்து நான் அவர்களை என் வசமாக நான் மாற்றிக்கொண்டே வருகிறேன். வந்துவிட்ட பிறகுதான் ஏன் வள்ளலார் முருகன் கோயில் கட்டல, விநாயகர் கோயில் கட்டல, பெருமாள் கட்டல, சத்திய ஞான சபை கட்டினார் என்ற ஒரு கேள்வி எழும்புகின்ற பொழுது உணர்வார்கள். அப்போ இப்போ பெரிய புராணத்தில் பேருபதேசத்தில் எழுதுகிறார் வள்ளலார். தெளிவாக எடுத்துறாரா? இதுவரையில் நான் வணங்கிய தெய்வங்களும் நான் பாடிய பாடல்களும் இவ்வளவு அவ்வளவென்றில்லை, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அந்த அளவிற்கு எனக்கு அவ்வளவு பக்தி இருந்தது, அளவில்லாத பக்தி. வேறு சொல்றேன்ல, இவ்வளவு அளவென்று அளவு சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு எனக்கு பக்தி நிறைந்த பாடல்கள் எழுதக்கூடிய ஆற்றலும் இருந்தது, எழுதி வைத்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன். இப்பொழுது எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன்.
விட்டு விட்டதனால் வந்த லாபம்தான் ஆண்டவர் என்னை ஏறா நிலைமையை ஏற்றி வைத்திருக்கிறார். என்னை போல் நீங்களும் விட்டு விட்டீர்களானால் பெரிய லாபத்தை பெறலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, இதுவரையில் விடாதிருந்தவர்கள் என்ன லாபத்தை கண்டார்கள். வாங்க சொல்றாரா, பெரிய பேருபதத்தை படிங்க. இதுவரையில் விடாதிருந்தவர்கள் என்ன லாபத்தை கண்டார்கள் ஒரு கேள்வி போடுறாரு. நான் விட்டுட்டு ஆண்டவர் என்னை ஏழாம் நிலை சேர்த்து வச்சிருக்காரு, நான் சொல்றேன், நீங்க கேட்கல. நீங்க இது வெளியில் பண்ண வழிபாடு பண்ண மாதிரி பண்ண தான் போறீங்க, செய்ய தான் போறீங்க. உங்களுக்கு முன்னாடியவங்களும் விடாதவங்க இருந்திருக்காங்க. விடாது இருந்தவர்கள் என்ன லாபத்தை கண்டார்கள்? ஒரு லாபத்தையும் காணல்னு அது எழுதுறாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, நான் பாடிய பாடல்களையும் மற்றவர்கள் எழுதிய பாடல்களையும் சபைக்கு கொண்டு வந்தால் அதுவே சாட்சி சொல்லும். என்னன்னு சாட்சி சொல்லும்? மற்றவர்கள் பக்தியில பாடிய பாடல்களை விட நான் அதிகமாக பற்று வைத்திருந்தேன் எழுதுறாரு. அவங்க பாடல் பக்தி பாடல் உயர்ந்ததுன்னு சொல்றோம், அதை விட அதிகமான அளவில்லாத பக்தி எனக்கு இருந்தது. அப்படிப்பட்ட பாடல்களை நான் பாடியிருக்கிறேன். இந்த பாடல்களை சபைக்கு கொண்டு வந்தால் எது உயர்ந்தது என்று அந்த சபையில் உள்ளவர்களே சொல்லிட்டுன்றார். நான் பாடிய பாடல்களையும் மற்றவர் பாடிய பாடல்களையும் சபை கொண்டாந்து வச்சிருந்தேன். ஒரு பொது அறிஞர்களை வச்சு இது ரெண்டுல எதுப்பா பக்தியில் உயர்ந்ததுன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, வள்ளலார் எழுதிய திருவருட்பாத்தான் உயர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி நான் எழுதியேன் என்று கேட்டால் எனக்கு அப்பொழுது கொஞ்சம் அற்ப அறிவாக இருந்தது. இதை விட எந்த ஞானி சொல்ல முடியும்? அப்பொழுது எனக்கு கொஞ்சம் அற்ப அறிவாக இருந்தது. ஒட்டை உடைச்சிட்டார். ஆமா போட்டு அப்பொழுது நீங்க அதை வந்து வள்ளலார் சொன்னது தப்புன்னு நீங்க சொல்லாததுக்கு முன்னாடியே அவரே சொல்றாரு, நான் எழுதியது எனக்கு அப்பொழுது அற்ப அறிவாக இருந்தது. நான் சொல்றதுனால வள்ளலாருக்கு அற்ப அறிவு கிடையாது, ஆனால் நம்மளை புரிய வைக்கிறதுக்காக சொல்றாரு. அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி நீங்க கேட்டு சொல்றாரு, மகாதேவ மாலையில படித்தேன், உலகியல் நூல் படித்தேன். நான் படித்தேனோ நீயே படிப்பிக்க வைத்தாய். நான் நடித்தேன், நான் நடித்தேனோ நீயே நடிப்பிக்க வைத்தாய். எல்லாமே நீ சொல்றதை நான் செஞ்சிட்டு இருக்கேன். இது வள்ளலார் இஷ்டத்துக்கு அவர் செய்யல. இந்த சமுதாயத்தை திருத்த வேண்டுமானால் நீ இந்த வழியில போ, இந்த வழியில போக போக உண்மை வழி எதுன்னு அவங்க புரிஞ்சுட்டு உன் பின்னால வந்துடுவாங்க. அதனால இந்த பாதையில போன்னு சொல்லிட்டு வள்ளலார் நமக்கு ஒரு நேர் வழி பாதையை நமக்கு காட்டிட்டு வர. ஒரு சின்ன இதில் போன வாரம் கூட நான் ஈரோட்டில் சொன்னேன், நான் வந்து நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். ஆனால் என் கூட தப்பு பண்ணுறவங்க கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க. என் கூட தப்பு பண்ணுறவங்க கூட என் கூட நல்லா பெரிய படித்தாளவங்க, பேங்க்கில் வேலை செய்கிறவன், கலெக்டர் ஆஃபீஸில் வேலை செய்கிறவன், பெரிய பெரிய ஆளுங்களாம், சாதாரண ஆள் எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான். ஏன்னா அவங்க கூட சேர்ந்து நானும் தப்பு பண்ணோம். அதுக்காக அந்த அந்த ஐரேங்கு ஆளுங்க பூரா என் கூட ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வள்ளலார் கொள்கைக்கு நான் வந்துட்டுப்பாடு எல்லாத்தையும் கட் பண்ணேன். கட் பண்ணால் அவங்கள போட்டு சொல்லலை, அந்த பழக்கம் எனக்கு வேண்டாம்னு நிறுத்திட்டேன்னு வச்சுக்க. ஒரு பையன் கூட என் கூட வரல, எல்லாம் ஒதுக்கிட்டான். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் செய்யும்போது எல்லாம் என் கூட வந்தாங்க. புரியுதுங்களா? எனக்கு கொஞ்சம் அறிவு விளக்கு ஏற்பட்ட பிறகு நான் அந்த வழியில் நான் வரமாட்டேன், எனக்கு ஒரு புதிய பாதை கிடைச்சிருக்குப்பா, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு செஞ்சீங்க, நான் என்னை கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டேன். அதுலேருந்து என்னாச்சு, என்னை கூப்பிடுறதும் இல்லை, அவன் என் கூட வர்றதும் கிடையாது. அதுக்கு முன்னாடி நான் 1000 ரூபா கேட்டால் 5000 ரூபா கொடுப்பான். இப்போ 5 ரூபா கேட்டால் 5 பைசா கூட கொடுக்க மாட்டான். ஏன்னா என்னால் அவனுக்கு லாபம் இல்லை, அப்போ என்னால் லாபம் இருந்தது. அது கூட்டு களவாணின்னு சொல்லுவாங்கல்ல, புரியுதுங்களா? அதுபோல வள்ளலார் இந்த உலக மக்களை திசை திருப்பதற்காக அவர் செய்த நாடகத்தின் ஒரு பகுதி தான் அது. இப்போ நிறைய அன்பர்கள், நிறைய சன்மார்கள் எல்லாம் குழப்பிக்கிட்டு இருக்காங்க, நிறைய இடத்துல குழப்பிக்கிட்டு இருக்காங்க. சமயவாதத்தை, சமயத்தை விட்டு வள்ளலார் எப்படி வந்தாரோ அப்படி நான் வரேன், வள்ளலார் எப்படி வந்தார நான் அப்படி வரேன், அவர் என்ன செஞ்சாரோ அப்படி செய்யறேன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. வள்ளலார் தெளிவாக சொல்லிட்டார்,
இதுவரையில் இருந்தது போல் இனியும் வீண் காலம் கிடைக்காதுன்னு எழுதுறாரு இல்லைங்களா? அவனு சொல்லியும் நம்ம அவர் பேச்சு கேட்கறது கிடையாது. கேட்டால் தான் நமக்கு ஒரு லாபம் கிடைக்கும். அப்போ வள்ளலாருடைய கொள்கை நமக்கு என்னப்பா சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை ஒளிமயமாக மாற்றக்கூடிய வாழ்க்கை சொல்லுது. நீங்கள் வடலூருக்கு வந்துட்டீங்களே, இப்போ வந்துட்டீங்களே, நீங்கள் வந்துட்டு உங்களுடைய குறைபாடுகள் என்ன இருந்தாலும் என்ன உங்கள் வந்து அந்த ஜோதிகிட்ட சொல்லுங்கள், உருவத்துக்கிட்ட சொல்லாது. நீங்கள் அந்த ஜோதிகிட்ட தான் சொல்லுங்கள். உங்கள் மானசீகமாக நீங்கள் நினச்சிட்டு இப்போ அதை வந்து எந்த வகையில் உங்களுக்கு எனக்கு மாற்றம் கிடைக்குமோ அதுக்கு உண்டான வழி காட்டுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வழி காட்டிடும். ஏன்னா நீங்கள் உருவத்தை பார்த்து சொன்னீங்கன்னா வழி காட்டாது. உருவத்துக்கு வழி தெரியாது, ஒளிக்கு வழி தெரியும். என்ன சார், உருவத்துக்கு வழி தெரியாது, ஒளிக்கு வழி தெரியுமான்னா தெரியும். இந்த ஃபோன் இருக்குது, இந்த ஃபோனை டச் பண்ணால் அமெரிக்காவில் என்ன நடக்குது, உலகத்தில் என்ன நடக்கலாம் பார்க்கலாம் உட்காந்த இடத்துல இல்லையா? ஆளாக சொல்லுது. இந்த ஒளி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இழுத்து கொண்டாந்து வைக்குது. எல்லாம் ஒளி மூலமாக இருந்தா உலகத்தில் என்ன நடக்குதோ அத்தனையும் சும்மா ஒரு டச் பண்ணால் போதும் வந்துருக்கு. உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது வேண்டியதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எது எது தேவையோ அதை பூரா அழிச்சிடலாம். ஒரு சின்ன ஃபோன்லேயே இவ்வளோ நடக்குது. இதுக்கு முன்னாடி நமக்கு மோதாதையாரெல்லாம் அப்படி ஃபோன் வாசி செஞ்சு கொடுத்தாங்களா? இப்போ ஒரு செகண்ட் இப்போ என்ன நடந்தது ஒரு கேமரா எடுத்து போட்டிங்கன்னா உலகம் பூரா நாளைக்கு போயிடும். இங்கே நடக்குது ஒரு செய்தியை, இப்போ நம்ம பேசுகிற செய்தி ஒரு வீடியோ எடுத்து தட்டி அடிச்சுட்டாருன்னா என்னப்பா உலகம் பூரா போகும், போதும் இல்லையா? ஆனால் அந்த காலத்தில் ஒரு தெய்வத்திட்ட போய் நீ என்ன தான் அழுதாலும் புரண்டாலும் அது உலகம் பூரா போகுமோ போகாது. அங்கே கூட ஒரு எலக்ட்ரானிக் கருவி, ஒரு மின் அலைகளை உற்பத்தி ஆக்கக்கூடிய கருவி நமக்கு தேவைப்படுது. அதுதான் இது மின் கருவி, மின் சாதனம் இல்லையா? இந்த சாதனத்தை வச்சுட்டு தான் இன்றைக்கி இவ்வளோ இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், அதை எடுத்துகிட்டு இருக்குல்ல. இப்போ நாளைக்கு இது பூரா அனுப்பிச்சிடுவேன், எங்கள் எல்லாம் யூடியூப்பில் எல்லா இடத்துக்கும் போயிடும். அதனால தான் ஒளி உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. நம்ம உடம்பும் ஒளிகளால் பின்னப்பட்டது. உடம்புல இருக்கக்கூடிய ஒரு திசுக்களும் ஒளி அணுக்கள் தான் பேர் இருக்கு. இது பூரா திசுக்கள் சொல்கிறோம்ல, திசுக்கள் மீன்ஸ் என்ன? ஒளி. அந்த ஒளியை மறைத்து கொண்டிருப்பது தான் திசுக்கள். இப்போ நமக்கு ஒளி தெரியாது, மேலே இருக்கக்கூடிய தோல் தான் தெரியுது. ஆனால் உள்ள ஒவ்வொரு புள்ளியும் ஒவ்வொரு அணுக்கள். நம்ம உடம்புக்குள்ள எத்தனை கோடி அணுக்கள் நம்மளால் சொல்ல முடியுமா? எண்ணிலடங்காத அணுக்களால் பின்னப்பட்டது தான் இந்த உடம்பு. இந்த உடம்பை இயக்கக்கூடியதுக்கு பேர் தான் உயிர். உயிரை இயக்கக்கூடியதுக்கு பேர் தான் ஆன்மா. ஆன்மாவை இயக்கக்கூடியவருக்கு பேர் தான் கடவுள். புரியுதுங்களா? வெரி சிம்பிள். நம்ம சொல்லக்கூடிய முருகன், விநாயகர், பெருமாள், இயேசு எல்லாம் கடவுள் கிடையாது. புரியுதுங்களா? எல்லாமே ஆளினால். 63 நாயன்மார்களும் தத்துவங்களே எழுதுறாரு வள்ளலார். சரி, 63 நாயன்மார்கள் வந்து ஒரு கதாபாத்திரம். இல்லை, அது வந்து அவர் எழுதுனது யாரு பெரிய புராணத்தில் எழுதுனது யாரு? சேக்கிழார். 63 நாயன்மார்களை தொகுத்தவர் பேரு சேக்கிழார். சேக்கிழார் தான் கிங்கு. 63 கதாபாத்திரங்களை அவர் உருவாக்குறார் சார். அப்போ நம்ம சேக்கிழாரை விட்டுட்டோம், நாயன்மார்களை பிடிச்சிட்டோம், கதாபாத்திரங்களை பிடிச்சிட்டோம். எப்படி ரஜினி நடிக்கிறாரு, ரஜினிக்கு கதை எழுதுறது ஒரு ஆள் இல்லையா, டயலாக் எழுதுறது ஒரு ஆள், கேமராமேன் ஒரு ஆள், டான்ஸர் ஒரு ஆள் இல்லையா, டெக்னீஷியன் ஆயிரக்கணக்கான பேர் எல்லாம் எடுத்துட்டு டைரக்ஷன் பண்ணுற ஆள் ஒரு ஆள் இல்லையா. இவர் இருந்து நடிச்சுட்டு போகிறதா இவர் வேலை. இவருக்கு வேலைன்னா இவர் கால் ஷீட் வரும்போது அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே அந்த கதைக்குள்ளே எந்த இடத்துல இவர் தேவைப்படுதோ அந்த இடத்துல வந்து நடிச்சுட்டு போயிடுவார். ஆனால் நடிச்சுட்டு போகிறதுக்கு பணமும் வாங்கிக்கிறாரு. ஆனால் அத்தனை ஆயிரம் பேர் அதில் வேலை செய்கிறாங்க. ஆனால் பேர் என்ன பேர் வருது? ரஜினி படம்னு வருது.
பணம் போட்டவன் ப்ரொடியூசர் எல்லாத்துக்கும் பணம் கொடுக்குறோம். அவன் தான் ப்ரொடியூசர் தான் பணம் கொடுக்குறான். கடன் வாங்கி உத வாங்கி இதை வாங்கி கடைசியில் வீட்டுக்கு போகிறது, சொத்தை விற்று சொதை எல்லாத்தையும் விற்று நடுத்தருவில் நிற்பான் ஒரு சில ப்ரொடியூசர்லாம். இவனுங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வாங்கிட்டு பேர் வாங்கிட்டு போயிடறாங்க. இதே போல தான் சாமி தான். கதை எழுதின ஒருத்தன் கதை எழுதக்கூடிய கதாபாத்திரங்களை வந்து கடவுளாக வச்சுட்டாங்க. அதுக்கு பேர் தான் தத்துவங்கள். கதை எழுதினது ஒரு ஆள் கிருஷ்ண பரமாத்மான்னு நம்ம சொல்கிறோம், ராமாயணம் சொல்கிறோம், மகாபாரதம் சொல்கிறோம். ஆனால் அதை எழுதினவங்களை யாராவது சொல்கிறாங்களா? அதிகமாக சொல்கிறாங்களா சார்? மகாபாரதத்தை எழுதினது யாரு? வேத வியாசர். அவர் பேர் என்ன? வேத வியாசர் தான் மகாபாரதத்தை தொகுத்து எழுதுறாரு. ராமாயணத்தை எழுதுறவர் வால்மீகி இல்லைங்களா? வால்மீகி விட்டுட்டோம், வியாசரை விட்டுட்டோம், அதில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை பிடிச்சிக்கிட்டோம். வெரி சிம்பிள். அதே மாதிரி சேக்கிடார் 63 நாயன்மார்களை படைக்கிறார். இது எல்லாமே அந்த காலத்தில் போட்டிக்காக வந்தது தான். எல்லாமே போட்டி தான் சார். எப்படி அரசியலில் போட்டி, அதே மாதிரி தான் அந்த காலத்தில் ஆன்மீகத்தில் போட்டி. இப்போ வேதவாசர் வந்து மகாபாரதம் எழுதுறாருன்னா அவர் வந்து உடல் தத்துவத்தை தான் எழுதுறாரு. உடல் பொருள் தான். மகாபாரதம் போது நம்ம உடம்புடைய தத்துவம் தான் சார், வேற ஒன்றுமே கிடையாது. நம்ம உடம்பு எப்படி எப்படி இயங்குது, அதில் இயக்கிறது யார், எந்தெந்த கதாபாத்திரங்கள், அந்த கதாபாத்திரங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பெயரை வச்சு அந்த பெயருக்குண்டான செயல்பாடுகளை வச்சு கதையை தொகுத்துட்டார். ஆனால் உடம்புடைய தத்துவம் தான். ராமாயணமும் உடல் தத்துவம் தான். அவர் மகாபாரதம்னு எழுதினார். நின்ன மகாபாரதம் சிம்பிளாக ராமாயணம் எழுதி நான் வந்து ஒரு கதையை விட்டு இந்த மக்களை என்னாலே மாற்ற முடியும்னு வால்மீகி எழுதினார். அதே ராமாயணத்தை தமிழ்நாட்டில் ஒரு ஆள் எழுதினால தெரியுமா? கம்பர். அவர் வேறு வால்மீகி ராமாயணம், இவர் எழுதினால கம்ப ராமாயணம். எவ்வளோ பெரிய மாற்றங்கள் நாட்டில் நடக்குது. அந்த ராமாயணத்தை கொஞ்சம் மாற்றி இவர் கம்பரை எழுதுனால கம்ப ராமாயணம்னு பேர். சரி, உங்களுக்கு தான் இவ்வளோலாம் எழுத தெரியுமா? எனக்கும் 64 நாயன்மார்களை பற்றி எழுத தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 63 நாயன்மார்களை வச்சு சேக்கிடார் எழுதுறாரு. புரியுதுங்களா? டோட்டலாக எத்தனை கலைகள் இருக்கு நம்ம உடம்புல? 64 கலைகள் இருக்கு இந்த உடம்புக்குள்ள. தெரியுமா தெரியாதா? ஆய கலைகள் 64 ஏய உணவிற்கு என்னம்மை தூய உருப்பலிங்கு போல்வாள் என் உள்ளத்தினுள் இருப்பலிங்கு வாராதிடர். படிச்சிருக்கிறோமா? அதை தான் வள்ளலார் சொல்றாரு. டோட்டலாக 64 கலைகள் இருக்கு. 63 நாயன்மார்களும் தத்துவ கலை, 1 அதீத கலை, அதான் 64. அதீத கலைனா 1 ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், அதுதான் ஆன்மா. இவங்க 63 கீழே இருக்கிற பூரா அந்த கதாபாத்திரங்களை கொண்டு வந்துட்டாரு. அந்த இறைவனுடைய கதாபாத்திரத்தை மட்டும் விட்டுட்டாரு. இவர்களுக்கெல்லாம் தொண்டர்கள்னு பேர். அதுக்கு பேர் அணுக்க தொண்டர்கள் மாதிரி ஒவ்வொரு கதையை கொண்டு வந்துட்டாரு. ஆனால் வள்ளலார் வந்து என்ன பண்ணாரு? கதையே சொல்லலை. வள்ளலார் ஒருத்தர் தான் கதை சொல்லாத மக்களுக்கு உண்மை எடுத்து யதார்த்தமாக சொன்னவர் நேரடியாக. அதனால தான் கலை உரைத்த கற்பனையை நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போகனர். இந்த கலையை உரைக்க வந்த கற்பனை கதைகள் மனித சமுதாயத்தை மாற்றி அவர்களை என்ன பண்ணிடுச்சு? துஷ்டர்களாக மாற்றிவிட்டது. இந்த கதையெல்லாம் கேட்டு கேட்டு தான் நம்ம எல்லாமே மாறிட்டோம். கதை கேட்காத இருந்தா கதைனாவே என்ன சார் அதுக்கு அர்த்தம்? கதைன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? கதை விடுறான் பாருன்னா பொய் சொல்றான் பாருன்னு அர்த்தம். கதை விடுறான் அப்படின்னாவே பொய் சொல்றான். அப்ப அது எல்லாமே கதை தான் பேரு. கதைக்கின்றார் வள்ளலார். தத்துவ சித்தி கற்பனை கதைகள் எழுதுறாரு. அப்ப வள்ளலார் வந்து தான் நேரடியான இறைவன் யார் என்பதை நேரடியாக கொண்டு வந்து நமக்கு நிறுத்த. அந்த இறைவன் வேறு யாரும் இல்லை. நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிரை இயக்கக்கூடிய, உடம்பை இயக்கக்கூடிய, ஆன்மாவை இயக்கக்கூடிய ஒரு கடவுள் இருக்கிறார். அவருக்கு பேர் தான் அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. அந்த கருணைக்கு ஈடு என கிடையாது. அதனால தான் அதுக்கு பேர் தனி பெரும் கருணை. அது எங்கே இருக்குது அந்த கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த பல கோடி அண்டங்களை தனக்குள் வைத்துக்கொண்டு தான் யார் என்று தெரியாமல் தன்னைத்தானே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு ஒளி, அதுக்கு பேர் தான் அருட்பெருஞ்சோதி. அது எங்க இருக்கு? வள்ளலார் சொல்வார், ஒரு விரமன் அண்டங்கள் அடிமுடி பெருமையை உண்ண முடியாது. ஓராயிரம் திருகளறு பல கோடி ஈசனண்டம் சதாசிவனண்டம் எண்ணிறந்த சத்தி சத்தர்தம் சீரண்டம் என் புகழ்வேன். உருவுறும் அண்டங்கள் அத்தனையும் அருள் வெளியில் உரு சிறு அணுக்களாக ஊடசெய அதன் நடுநின்று நடனமிடும் ஒரு பெருங்கருணை அரசே, மருவியனை ஆட்கொண்டு மகனாக்கி அருள் தந்த ஒளியே. அதை யாராவது சொல்ல முடியுமா? அந்த கடவுளை காட்ட முடியுமா? அது எங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது? பல கோடி அண்டங்களை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திற்கு பெயர் தான் அருட்பெருவெளி. நான் பல வேட்டைகளை சொல்றது உண்டு. அது பேர் என்ன? அருட்பெருவெளி. அந்த அருட்பெருவெளி என்பது இந்த பஞ்சபூதங்கள் நிறைந்த வெளி அல்ல, அது அருள் நிறைந்த பெருவெளி. அதனால தான் அருட்பெருவெளி. ஆனால் தான் அதுக்கு அருள் பெரும் ஜோதின்னு பேர் வச்சார். அந்த அருட்பெரு வெளியில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒளி இருக்கிறது, அதற்கு பெயர் தான் அருள் பெரும் ஜோதி. அது எப்படி இருக்கிறது? அதனுடைய குணம் என்ன? தனிப்பெரும் கருணை. அதற்கு ஈடு என கிடையாது, அதுக்கு தனித்தன்மை உடையது. அது கொண்டு போய் இன்னொரு கடவுளை இது ஒன்று தான் சொல்ல முடியாது, ஈக்குவல் பண்ண முடியாது. அதனால தான் அதுக்கு தனிப்பெரும் கருணைன்னு பேர் வச்சார். புரியுதுங்களா? அப்போ அந்த கடவுளை நம்ம எப்படின்னு வழிபாடு பண்ணணும்? எப்படி வழிபாடு பண்ணணும்? ஒளியாக தான் வழிபாடு பண்ணணும், இல்லைங்களா? அப்போ ஒளியை கூட வள்ளலார் என்ன சொல்கிறாரு, ஒரு வீட்டில் வந்து இருண்டு இருக்குது. இப்போ வந்து இப்போ இந்த வீடு இருக்குன்னு வச்சுங்க, இந்த வீட்டில் எல்லா லைட்டும் ஆஃப் ஆகிடுச்சு, இருட்டாயிடுச்சு. நீங்கள் வந்து இப்போ தினமும் நீங்கள் எல்லாம் கடவுள் வழிபாடு பண்ணுறீங்களா? நிறைய தெய்வங்களை வழிபாடு பண்ணுறீங்களா? உங்கள் வீட்டில் வந்து திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. அப்போ நீங்கள் கும்பிட்ற கடவுள்லாம் வீட்டில் மாட்டி வச்சுருப்பீங்கல்ல. முருகன், விநாயகர், தெய்வானை, பிரம்மா, விஷ்ணு, சங்கரன், எல்லா தெய்வங்களும் படம் இருக்கும். உடனே ஒன்று போய் அங்கே போய் அந்த தெய்வத்துக்கிட்ட, கடவுளே தினமும் நான் உன்னை வணங்கி கொண்டு இருக்கிறேன். பெருமாளே, சிவனே, என் வீட்டில் இருள் அடைந்து விட்டது, மின்சாரம் துண்டிக்கப்பட்டது, ஒளி இல்லாமல் இருளில் இருக்கிறோம். இன்று கொஞ்சம் ஒளி வருகின்ற வரையில் உங்களுடைய அருளால் இந்த வீட்டில் கொஞ்சம் ஒளி கொடுங்கள், அந்த இருட்டில் இருந்து நாங்கள் வெளிச்சத்தில் வருவோம் கேளுங்க. அந்த தெய்வம் ஒளி கொடுத்துட்டுனா அதே வணங்குங்க. வேற ஒரு சிம்பிள். அப்போ கூட என்ன வந்தால், அந்த ஒளி வந்தாதான் நீ வணங்குற தெய்வத்தையே பார்க்க முடியும், அந்த படத்தையே பார்க்க முடியும். ஒளி இல்லைன்னா பார்க்க முடியுமா? அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன விளக்கேற்றி வச்சு ஒரு எண்ணெயை ஊற்றி அப்பயும் ஒரு ஒளியை கொண்டாதான் நீங்கள் அதை பார்க்க முடியும். ஒளி இல்லாமல் ஏதாவது பார்க்க முடியுமா? வெரி சிம்பிள். அப்போ நமக்கு தேவை எது? ஒளி. அந்த ஒளி வேறு எங்கும் இல்லை, எல்லா அணுக்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. அப்போ நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒளிதான் உடம்புக்குள்ளும் நீக்கமர நிறைந்திருக்கிறது, நம்ம உடம்புக்குள்ள. அப்போ அந்த உடம்புக்குள்ள நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒளி அணுக்கள் உள்ள நான் பார்த்தேன். நம்ம பார்க்க முடியல, வள்ளலார் பார்த்தார். ஆமா, சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன், சன்மார்க்க சித்தியை யான் பெற்று கொண்டனன். இல்லையா? சபை எனது உளம் என தான வந்து எனக்கு அபயம் அளித்ததோர் அருட்பெருஞ்சோதி. நான் உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவில் இருக்கக்கூடிய சபை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த சத்திய ஞான சபை போல் காட்சி தந்தது. இப்போ வச்சிருக்காருல, சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன், சன்மார்க்க சித்தி யான் பெற்று கொண்டனன். இப்போ நமக்கு அதே மாதிரி இருக்குது. நமக்கு திரைகளால் மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆன்மா நமக்குள்ளே இருக்கு. வள்ளலாருக்கு என்ன ஆன்மாவோ அதுதான் நமக்கும். ஆனால் அவருக்கு திரைகளெல்லாம் விளக்கி விட்டார். நாம் திரைகளெல்லாம் விளக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். அதான் இன்னைக்கு திரையெல்லாம் போட்டு ஒளிவை காட்டுவாங்க, திரை விளக்கி. இப்போ போனீங்கன்னா 7:30 மணிக்கு மேலே
திரை விலைக்கு விலைக்கு ஜோதி காட்டுவாங்க. நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. அதே போல் நம்ம ஆன்மாவை மறைத்து கொண்டு இருக்கக்கூடிய அஞ்ஞானம் அறியாமை என்னும் திரைகள்னு பேர் இருக்கு. அது பேர் என்ன? அஞ்ஞானம் அறியாமை என்னும் திரைகள். அதுக்கு பேர் தான் மாயா திரைகள்னு பேர் வச்சார். அதுக்கு பேர் என்ன? மாயா திரைகள். மாயை என்பது ஒரு உண்மையை மறைத்து கொண்டிருப்பது பேர் மாயை. மாயன்னா வேற நினைச்சிடாது, கண்டவெல்லாம் சொல்ற மாதிரி. ஒரு உண்மை பொருளை எது மறைக்கிறதோ அதுக்கு பேர் மாயை. அப்ப மாயை என்றால் என்ன? பஞ்சபூதங்களை இயக்கக்கூடிய பேர் மாயை. பஞ்சபூதங்களை இண்டாம் தட்டி பஞ்சபூதங்களை இயக்கக்கூடிய சக்தி யாருக்கிட்ட கொடுத்திருக்காரு? ஆண்டவர் மாயை கிட்ட கொடுத்திருக்காரு. இந்த மாயை என்பதுதான் இந்த உடம்பை பின்னி கொடுக்குது. இந்த உடம்பு வந்து செட்டிங்ஸ், அணுக்களால் பின்னப்பட்ட பாடி யாரு கட்டி கொடுக்கறது? மாயை. யாருடைய அனுமதினால? ஆண்டவருடைய அனுமதியின் பேரு. எப்படி ஒரு வீட்டில் தலைவர் இருந்தால் ஒரு இன்ஜினியரை வச்சு கட்டுறதுக்கு பணம் கொடுத்து இப்படி கட்டு அப்படி கட்டு சொல்கிறோம்ல, வரைபடம் போட்டு, அது கட்டுறதுக்கு ஒரு இன்ஜினியர் வேணும் இல்லை? அதே போல் இந்த உடம்பை கட்டுவதற்கு, உடம்பை பின்னுவதற்கு அதுக்கு என்ன தேவை? மாயை தேவை. அதுதான் அது பின்ன முடியும். நம்மளால் பின்ன முடியுமா? பனை ஓலையில் வேணால் பின்னலாம், தென்னை ஓலையில் பின்னலாம், மரத்தில் ஏதோ ஒன்று பின்னலாம். ஆனால் அணுக்களை ஒன்றோடு ஒன்று இணைப்பதற்கு நம்மளால் யாராலும் முடியாது. அது யாரால முடியும்? மாயை. அது சாதாரண மாயைன்னு சொல்லல வள்ளலார், பெருமாயைன்னு சொல்றாரு. அது பேர் என்ன? பெருமாயை என்னும் பெண் பிள்ளை நீ பெற்ற உடம்பு இது. தத்துவ வெற்றி பாடல்ல முதல் பாடலே வரும். இது இந்த உடம்பை நான் என்ன பண்ண போறேன்? இந்த அசுத்த உடம்பை சுத்த உடம்பாக நான் மாற்ற போறேன். அதனால் உன்னுடைய உபகரிப்பு ஒரு அணுத்துணையும் எனக்கு வேண்டான்றார். இதுவரை நீ எனக்கு உபகரிச்சது போதும், இனிமேல் உன்னுடைய உபகரிப்பு எனக்கு வேண்டாம். எப்படி ஒரு தாய் தந்தைகள் வந்து அது பால் குடிக்கிற வழியும் அந்த தாய் தேவை இல்லையா? பள்ளிக்கூடம் போகிறதுக்கு வழியும் தந்தை தேவை. ஒரு 5வது 6வது 7வது 8வது +2 முடித்து காலேஜுக்கு போகிற வழியும் அம்மா அப்பா தேவை இல்லைங்களா? +2 முடித்து உத்தியோகத்துக்கு போகிற வழி கூட கொஞ்சம் பணங்களாம் தேவைக்கு அம்மா அப்பா தேவை. உத்தியோகத்துக்கு போய் உக்காந்துட்டா நீ யாரும் தேவையில்லை, அம்மா தேவையில்லை, அப்பா தேவையில்லை, கையில் டப்பு வந்துடும். டப்பு வந்தோடனே அப்பா உனக்கு என்ன வேணும் அப்புறம் வச்சுக்கலாம், அம்மா உனக்கு என்ன வேணும் அப்புறம் பார்த்துக்கலாம். ஏடா கல்யாணம் பண்ணிக்க, எங்கம்மா பொண்ணு பார்த்துருக்க? இந்த இடத்துல மாமன் வீட்டுக்குள்ள அப்புறம் 2-3 பிள்ளை இருக்குது. நோ சான்ஸ், எனக்கு பொண்ணு தேட எனக்கு தெரியும், நீங்கள் கம்முன்னு இருந்தால் போதும் சொல்கிறானா? தனக்கு ஒரு துணிவும் தகிரிவும் பணமும் வந்துவிட்டால் இந்த பொருளுக்கே ஒரு ஆதிக்கம் இருக்குது என்றால் அருளுக்கு எவ்வளோ பெரிய ஆதிக்கம் இருக்கும், புரியுதுங்களா? அதுபோல இந்த உடம்பால் உடம்பை யாரால் பின்னப்பட்டது? மாயினால் பின்னப்பட்ட உடம்பை வள்ளல் பெருமான் என்ன பண்ணாரு? இறைவனுடைய தொடர்பு கொண்டு அந்த பின்னப்பட்ட உடம்பை அருளால் பிரிக்கிறார். எவ்வளவு ஒரு அற்புதம் அது! அதான் ஊன உடம்பே ஒளி உடம்பாய் ஓங்கி நிற்க ஞான அமுதம் நல்கிய நாயகனே. அப்ப அந்த உடம்பை பிரிக்கிறதுக்கு என்ன வேணும்? அமுதம் வேணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ பெரிய பழைய பில்டிங்லாம் கட்டுறாங்கல்ல, பழைய பில்டிங் கட்டும்போது புது வீடு கட்டுறதுனால என்ன பண்ணுவோம்? இடிப்போம். இப்போ இடிக்கிற பழக்கம் பழகுது. இப்போ இடிக்கிறாங்களா யாராவது? இப்போ ஈஸியாக கருவிகள் வந்துருச்சு, தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுருவாங்க. இந்த இடிக்கிறது, பாம்பு வைக்கிறது, பட்டாசு வைக்கிற காலம்லாம் மலையேறி போச்சு. இன்னைக்கெல்லாம் எந்த வீடு இடிக்கிறது கிடையாது, பட்டாசு வைக்கிறது கிடையாது, அது கருவிகள் வந்தாச்சு. ஏங்க தென்னை மரத்தில் ஏறினா காரில் கையில் கட்டிக்கிட்டு மேலே ஏறுவான், தென்னை மரத்துக்கு போய் தேங்காய் போடுறதுக்கு. இன்னைக்கு என்ன பண்ணுறான்? கீழே பட்டு தட்டா லிஃப்ட்டு சைன்னு மேலே ஏறுது. மேலே வரணுன்னே டப்புன்னு கிணத்து தேங்காய் வெட்டிட்டு கீழே இறங்கிடுறான். எவன் மரத்தில் ஏறான் இன்னைக்கு? வீட்டை அப்படியே தூக்கி கீழே வச்சு பிள்ளைகள் இருக்கிறது கூட எவ்வளோ ஆழம் நீங்கள் வச்சிங்களோ அந்த ஆழத்துக்கு அந்த மிஷினரி வச்சு 4 பக்கம் பேலன்ஸ் வச்சு அப்படியே தூக்கி இன்னொரு இடத்துல கொண்டே வீட்டை வைக்கலாம். இன்னைக்கு அதெல்லாம் நடக்குது. நீங்கள் தென்னங்கண்ணை வச்சு வளர்த்துறதுலாம் அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம். நீங்கள் 5 வருஷம் 6 வருஷம் ஆகும்.
இப்போலாம் அப்படி இல்லை. எங்கள் வீட்டுக்கு மரம் வேணும்னா இந்த மரத்தை அடியோட தோண்டி அப்படியே காய்ச்சல் கொண்டு அந்த மரத்தை கொண்டு அப்படியே நட்டு காய் காய்க்க வைக்கலாம். வெட்ட வேண்டியதில்லை. இது மறுபடியும் சின்ன கன்று வைக்கணும், தேங்காய் போடணும்லாம் கிடையாது. இன்னைக்கு பெரிய மரத்தையே வாங்கிக்கிறாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் ஈரோட்டில் எம்எல்ஆர் குரூப்னு அவங்க அப்படி தான் பண்ணாங்க. வீடு கட்டணுன்னே ஒரு ஒரு சின்ன தென்னங்கண்ணை வச்சு அது வளர்ந்து 5 வருஷம் அவங்க காய் கொடுக்க. அதெல்லாம் வேண்டாம், ஒரு காய் கொடுக்குற மரத்தை பாருன்ட்டு ஒரு 5-6 மரத்தை கொண்டு வந்து சுற்றி அந்த காம்பவுண்டோட விட்டு அப்படியே தோண்டி கொண்டு வந்து அப்படியே நட்டாங்க. நீங்கள் அருமையாக காய்க்குது. இப்போ நான் பார்த்தது நம்ம ஊரில் அது மாதிரி இன்றைக்கெல்லாம் எவ்வளோ ஈஸியாக பொருளை கொண்டு எடுக்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஆனால் இந்த உடம்பை மட்டும்தான் பிரிக்கக்கூடிய ஒரு தகுதியை எந்த விஞ்ஞானமும் அறிவியலும் கண்டுபிடிக்கல. வள்ளலார் தான் அதை கண்டுபிடிச்சார். உடம்பை ஒளி உடம்பாக மாற்றக்கூடிய ஒரு விஞ்ஞானத்தை கண்டுபிடித்தது தான் வள்ளலார். அதான் ஊன உடம்பை ஒளி உடம்பாக மாற்றணும். இப்போ நம்ம சமய மதங்கள்லாம் என்ன சொல்லுது? செத்து போயிட்டா சொர்க்கம், கைலாயம், வைகுண்டம், சிவலோகபதி அடைந்து விட்டார்னு எழுதுவாங்க. இவன் எங்கே போகிறான்னு தெரியாது. சிவலோகபதி வைகுண்ட பதிக்கு போயிட்டாங்கன்னு. அவன் செத்து போயிட்டா அவன் என்னென்ன பாவம் புண்ணியம் பண்ணான்னு அதுக்கு தகுந்த மாதிரி வேற ஒரு பிறவி கிடைக்கும். இவன் உடனே வைகுண்டம் போயிட்டாரு. எங்கடா இருக்குது வைகுண்டம்னு கேட்டால் தெரியாது. சொர்க்கம் எங்கே இருக்குது தெரியாது. சிவலோகம் எங்கே இருக்குது தெரியாது. ஆமாம், வைகுண்ட பதவி போயிட்டாருன்னு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்ளன்னு சொல்றாரு பாருங்க. நீதான் வைகுண்ட பதவி போயிட்டு எதுக்கு வருத்தம்? அப்போ நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது எது என்றால், வள்ளலாருடைய சன்மார்க்கம் முழுசுமே விஞ்ஞான அறிவியல் சார்ந்தது. சாதாரண மார்க்கம் அல்லது. எல்லாமே அணுக்களை உருவாக்கவும் தெரியும், அணுக்களை மாற்றவும் தெரியணும், அணுக்களை சேர்க்கவும் தெரியணும். அதான் சன்மார்க்கம். அருள் பெரின் ஒரு சிறு துரும்பும் 5 தொழில் புரியும். ஒரு சிறு துரும்பு கூட 5 தொழில் செய்யக்கூடிய வல்லமத்தை கொண்டு வர்றதுக்கு என்ன தேவை? அருள் தேவை. அதுக்கு விஞ்ஞான கல்வி, அறிவியல் கல்வி வேலையாகாது. அதுக்கு என்ன கல்வி வேணும்? அதுக்கு என்ன பேர் வச்சார் வள்ளலார்? வள்ளலார் கற்றுக் கொடுத்த கல்விக்கு பேர் என்ன? சாகா கல்வின்னு அதுக்கு பேர். நாம் இதுவரையில் படித்துக் கொண்டிருக்கிற கல்வி சாகும் கல்வி. சாகும் கல்வியை மாற்றி சாகா கல்வியை கற்றுக் கொடுக்க வந்தவர் தான் வள்ளலார். பாரு, ஜீவகாரணி வந்துட்டு பாருங்க. அவர் வேலை எங்கே போனாலும் தான். நான் கூட எங்கே போகிறான்னு நினச்சேன். போய் ஒரு பாக்கெட் நிறைய பிஸ்கட் பிஸ்கட் வாங்கிட்டு வந்துட்டார். ஐயா வாங்க வாங்க வாங்க. சொல்கிறது புரியுதுங்களா? புரியலாம், ஏதாவது கேட்கணும் நீங்கள். வாங்க உட்காந்து. அப்போ வள்ளலார் வந்து நமக்கு என்ன சொல்கிறாரு? சாகாத கல்வியே கல்வினர். உட்காந்து. இதுவரையும் நான் படித்து கொண்டிருந்த கல்வி சாகும் கல்வி. அமருங்க. நாம் இப்பொழுது கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி, கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கல்வி சாகாத கல்வி. புரியுதுங்களா? வாங்க மக்கள், வாங்க 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 உள்ள வாங்க. உள்ள இடம் இருக்கு, வாங்க. வெரி குட். மகிழ்ச்சி. இன்னைக்கு புதியவர்களுக்கு வந்ததுதான் நேரம் வேண்டி நான் பேசுனது. பழைய சப்ஜெக்டை விட்டுட்டு புது சப்ஜெக்டாக அவங்களுக்காக பேசினேன். நம்ம நண்பர் தான் சொன்னார் புதியவர்கள் வந்திருக்காருன்னு. அதுக்காக அவர்களுக்காக புதிய சப்ஜெக்டை பேசிச்சு. நீங்களும் படங்கள் தான் வரைக்கும் முதல் இல்லையா? பாரு, எல்லாம் ஒன்று ஒன்றா வருது. எது பேசினாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. எது பேசினாலும் வந்து அப்படியே உள்ளுக்குள்ள ஆத்மால உணர முடியும். இன்னைக்கு தான் முதல்ல கேட்க மாதிரி. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டா கேட்குற மாதிரி. இப்போ சமீபத்தில் மறைஞ்ச ஸ்டீவன் ஹாக்கிங் அவரு கூட ஐயா ஆட்டம் தான் சொல்றாரு. கடவுள் ஒருத்தர் இல்லை அப்படிங்கிறது. அணுதான், ஒளிதான், இதுதான் வந்து உலகத்தை இயக்குது. இவங்க மதுரை, அவங்க நம்மளுடைய ரசிகை. ரொம்ப மதிப்பு மரியாதை எல்லாம் உண்டு. எதா இருந்தாலும் ஏதாவது ஒன்றுனாலும் உடனே ஃபோன் பண்ணி கேட்பாங்க, ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஒரு நல்ல ஆத்மா. அது மாதிரி நிறைய ஆத்மாக்கள் நிறைய இருக்குது. எல்லாம் பக்குவமுள்ள ஆன்மாக்களாக இப்போ மாற்றணும். இதுவரையும் நம்மளாம் பக்குவம் இல்லாத ஆன்மாக்களாக இருந்தோம். பக்குவம் இல்லாத ஆன்மாக்கள்னால் என்ன?
அறிவு விளக்கம் இல்லாத ஆன்மாக்கள்னு பேர். அதுக்கு பேர் என்ன? அறிவு விளக்கம் இல்லாத ஆன்மாக்கள். தேடி சாப்பிடுங்க. ஆ